கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தர், அது உங்க நெருங்கிய நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம். அவங்க உங்க முந்தைய பிறவில உங்களை ஈவு இரக்கமே இல்லாம கொலை செஞ்சவங்களா இருந்தா எப்படி இருக்கும்? வாவ்! அது ரொம்ப ஒரு பயங்கரமான சிந்தனை. அப்படி நடந்தா கண்டிப்பா மனித மனம் அந்த முரண்பாடுகளை தாங்க முடியாம சுக்குநூறா உடைஞ்சிடும். ஆமா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ரொம்ப வெறுக்கிற ஒரு நபர், கடந்த ஜென்மத்துல உங்கள பெத்த தாயா இருந்திருந்தா, இந்த உண்மைகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம திடீர்னு உங்க நினைவுக்கு வந்தா என்ன ஆகும்? நிச்சயமா பைத்தியமே பிடிச்சிடும்னு சொல்லலாம். அதனால தான் இயற்கை ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வேலையை செஞ்சிருக்கு. அதாவது நம்மளோட கடந்த கால பிறப்புகளோட நினைவுகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய இரும்பு பெட்டகத்துல வச்சு பூட்டி அதை நம்ம நனவழி மனசு, அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட் ஆழத்துல ரொம்ப பத்திரமா புதைச்சு வச்சிருக்கு. கரெக்ட். இன்னைக்கு நாம அந்த இரும்பு பெட்டகத்தோட சாவிய தான் தேடப் போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூலக்குறிப்புகள் ரொம்பவே விசேஷமானவை. அதாவது 1986ல அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகரத்துல ஓஷோ அவங்களோட சன்னியாசிகளுக்கு வழங்கின சொற்பொழிவு இது. ஆமா, பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற அந்த சொற்பொழிவு தொடரோட 34வது பகுதியோட சாராம்சத்தை தான் நாம இன்னைக்கு முழுமையா பிரிச்சுமையா போறோம். இது வெறும் தத்துவார்த்தமான பேச்சு கிடையாது. கண்டிப்பா. மேற்கத்திய உளவியலோட வரம்புகள் எல்லாம் உடைத்தெறிஞ்சு தியானத்தோட பாதைய நோக்கி நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம் இது. நம்மளோட கடந்த கால பிறப்புகள், இடங்களோட ஆன்மீக அதிர்வுகள்னு நிறைய வியக்கத்தக்க ரகசியங்களை நாம இன்னைக்கு ஆராய போறோம். ரொம்ப சரி, நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். நாம எல்லாரும் நம்மள பத்தி நமக்கு முழுமையா தெரியும் தானே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. நம்ம சின்ன வயசு நினைவுகள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனா இந்த ஆவணங்கள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை பதிவு செய்யுது. என்னன்னா, நம்மளோட நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வெறும் 4 வயசு வரையிலான நினைவுகளை மட்டும்தான் சுமந்துட்டு நிக்குது. நிஜமாவா? 4 வயசு வரைக்கும் தானா? அப்ப அதுக்கு கீழே என்ன நடக்குது? இது ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். உங்க நனவு மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நைட் கிளப் வாசல்ல நிக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பவுன்சர் மாதிரி. ஓ, பவுன்சரா? அது எப்படி? அந்த பவுன்சரோட வேலை என்ன? தனக்கு தெரிஞ்ச பாதுகாப்பான ஆட்களை மட்டும்தான் உள்ள விடுவான். நமக்கு ஒரு 4 வயசு ஆகும்போது தான் இந்த பவுன்சர் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். தர்க்கம், மொழி, சமூக விதிகள்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு பெரிய தற்காப்பு வளையத்தை உருவாக்குறான். ஓஹோ, அப்போ அந்த நனவு மனசுக்கு கீழே இருக்கிறது தான். ஆமா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் நனவிலி மனம், அன்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம நனவு மனசை விட 9 மடங்கு பெருசு. 9 மடங்கா? வாவ்! ஆமா, நாம கடந்து வந்த பல 100 பிறப்புகளோட நினைவுகள் எல்லாமே இந்த விஐபி அறையில தான் பாதுகாப்பா இருக்கு. சரி, இத கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். அந்த பவுன்சரை தாண்டி நாம எப்படி அந்த விஐபி அறைக்குள்ள போறது? அந்த பழைய நினைவுகளை எப்படி வெளியில கொண்டு வரது? அதுக்கு பயன்படுத்துற ஒரு உளவியல் கருவிதான் ஹிப்னாட்டிசம். பௌத்த மற்றும் ஜெயின மரபுகள்ல இத ஜாதி ஸ்மரன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடந்த கால பிறப்புகளை நினைவுகூரும் கலை. ஒரு நிமிஷம். ஹிப்னோட்டிசம்னாலே ஒரு பெண்டுலத்தை ஆட்டி கண்ண பார்த்து மயக்க நிலைக்கு கொண்டு போறதுன்னு தானே பலரும் நினைக்கிறாங்க. இது எப்படி கடந்த கால நினைவுகளை கொண்டு வரும்? அந்த பவுன்சர் இதை எப்படி ஏமாத்துது? அது ரொம்ப அற்புதமான கேள்வி. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது அந்த பவுன்சரோட சண்டை போடுறது கிடையாது. மாறா, அந்த அறையோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மென்மையான மியூசிக் போட்டு அந்த பவுன்சரா அப்படியே மெதுவா தூங்க வைக்கிறது தான். ஓ, தூங்க வைக்கிறதா? ஆமா, நீங்க ஒருத்தரை முழுமையா நம்பி ஒரு இருட்டறையில ஒளிர்ற ஒரு மின்விளக்க பார்த்து உங்க மனசை ஒருமுகப்படுத்தும் போது உங்க தற்காப்புக்கு பொறுப்பான அந்த பவுன்சர், அதாவது நனவு மனம் தூங்க போயிடுது. பவுன்சர் தூங்கின உடனே எந்த தடையும் இல்லாம அந்த நனவிலி மனம் முழிச்சுக்குது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆனா ஒரு சந்தேகம். இந்த நனவிலை மனம் முழிச்சுக்கிட்டா அது பொய் சொல்லாதா? நாம கேக்குற கேள்விகளுக்கு ஏதோ கதைய கட்டிவிடாதா? அதுதான் இந்த நனவிலி மனத்தோட ஸ்பெஷாலிட்டி. அது நாகரிகப்படுத்தப்படாத ஒரு குழந்தை மாதிரி. தர்க்கமோ பாசாங்கமோ அதுக்கு தெரியவே தெரியாது. அது எப்போதுமே உண்மைய மட்டும்தான் சொல்லும். அப்ப நனவு மனம்தான் பொய் சொல்லுமா? கண்டிப்பா. நனவு மனம்தான் சமூகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு போய் சொல்லும். ஆனா ஹிப்னாட்டிசம் நிலையில இருக்கும்போது உங்களை வழிநடத்துபவர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்க கடந்த கால பிறப்புகள், அந்த காலகட்டத்தோட மொழி, இடத்தோட துல்லியமான விவரங்களை உங்க நனவிலி மனம் அச்சு பிசகாம அப்படியே வெளிப்படுத்தும்.
சரி, இயற்கையோட இந்த வடிவமைப்பு பத்தி யோசிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. இயற்கை இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த நினைவுகள ஒரு தடுப்பு சுவர் வச்சு மறைச்சிருக்கு. நாம ஏன் ஹிப்னாட்டிசம் மூலமா அத தேடி போனோம்? ஒருவேளை அப்படி போனா அது ஆபத்து இல்லையா? அது ஆபத்து கிடையாது, மாறா அது ஒரு மிகப்பெரிய விடுதலைன்னு தான் சொல்லணும். மனித மனம், மனித பிறவிகளோட நினைவுகளை தாண்டி இன்னும் ஆழமான பல ரகசியங்களை வச்சிருக்கு. இந்த மூலக்குறிப்புகள்ல மனதோட 7 நிலைகள் ரொம்ப தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. 7 நிலைகளா? நனவு மனம், நனவிலி மனம், இதையும் தாண்டி இன்னும் 5 நிலைகள் இருக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை ஒரு பிரம்மாண்டமான காட்டோட வேரமைப்போட ஒப்பிட்டு பாருங்க. முதலாவது நனவு மனம். இது நாம வெளியே பார்க்கிற ஒற்றை மரம். 2வது நனவிலி மனம். இது அந்த மரத்தோட பூமிக்கடியில இருக்கிற ஆழமான வேர்கள். மனித பிறவிகளோட நினைவுகள் இதுல தான் இருக்கு. சரி, 3வது? 3வது கூட்டு நனவிலி மனம். அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். ஒரு காட்டுல பல மரங்களோட வேர்கள் பூமிக்கடியில ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கும் இல்லையா? அத போல மனிதர்களுக்கு மட்டுமில்லாம நாம கடந்து வந்த விலங்குகள் மற்றும் பறவைகளோட நினைவுகள் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. விலங்குகளா? நாம வாழ்ந்த நினைவுகளா? இது ரொம்பவே ஆழமா போகுதே. இன்னும் இருக்கு. 4வது நிலை பிரபஞ்ச நனவெளி மனம், அதாவது காஸ்மிக் அன்கான்ஷியஸ். இது அந்த வேர்கள் முளைச்சிருக்கிற ஒட்டுமொத்த மண்ணை போன்றது. நாம விலங்குகளா மாறுறதுக்கு முன்னாடி மரங்களா, செடிகளா, ஏன் உயிரற்ற கற்களா இருந்த நினைவுகள் கூட இந்த 4வது நிலையில பதிவாகியிருக்கு. வாவ்! கற்களா இருந்த நினைவுகளா? ஆமா, இதே போல மனித மனசுக்கு மேல் நோக்கிய 3 படிகள் இருக்கு. சூப்பர் கான்ஷியஸ், சூப்பர் சூப்பர் கான்ஷியஸ், அப்புறம் காஸ்மிக் கான்ஷியஸ். இதெல்லாம் தியானம் மூலமா நாம அடையக்கூடிய உயர்நிலைகள். இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு நிமிஷம் இருங்க. நாம மரங்களாவோ கற்களாவோ இருந்தோன்னு சொல்றது தத்துவார்த்தமா கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நவீன அறிவியல், குறிப்பா டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான்னு சொல்லுது. குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கறத விட செடிகளாகவும் பசுவாகவும் இருந்தோன்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமா முரணா இருக்கே. இது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். ஓஷோ அவங்க இத ஒரு மாறுபட்ட கோணத்துல அணுகுறாங்க. டார்வினோட உயிரியல் கோட்பாட்டுல இருக்கிற ஒரு பெரிய குறைபாட்டை அவர் சுட்டி காட்டுறாரு. அதாவது குரங்கிலிருந்து மனிதன் எப்படி மாறினான் அப்படிங்கிறதுக்கான அந்த விடுபட்ட இணைப்பு, மிஸ்ஸிங் லிங்க், இன்னைக்கு வரைக்கும் அறிவியலுக்கு கிடைக்கவே இல்ல. ஆமா, அது இன்னும் ஒரு மர்மமா தான் இருக்கு. சீனாவுல கண்டுபிடிக்கப்பட்ட 90,000 வருஷம் பழமையான ஒரு உடம்பு கூட முழுமையான மனித உடம்பா தான் இருக்கே தவிர அது பாதி குரங்காவும் பாதி மனிதனாவும் இல்ல. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த குறிப்புகள் பேசுறது உடம்போட பரிணாம வளர்ச்சியை பத்தி கிடையாது, நனவு நிலையோட பரிணாம வளர்ச்சியை பத்தி. நனவு நிலையோட பரிணாம வளர்ச்சி, அதாவது கான்ஷியஸ்னஸ் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பௌத்தம், ஜைனம், இந்து மதம் மாதிரி கீழே கத்திய தத்துவங்கள் இத ரொம்ப ஆழமா பாக்குது. மனிதனோட நனவு நிலை அப்படிங்கிறது குரங்கோட அந்த அமைதியத்து தன்மையிலிருந்து நேரா மனிதனுக்குள்ள குதிச்சிடல, மாறா அது பசுவோட அமைதியான நனவு நிலையிலிருந்து தான் பரிணாமம் அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. குரங்கிலிருந்து வராம பசுவிலிருந்து மனிதன் வந்தானா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஹிப்னாட்டிசம் மூலமா பலரோட நனவெளி மனசை ஆராய்ந்த போது அந்த விலங்கு நிலையில இருந்து மனித நிலைக்கு மாறுற கடைசி எல்லையில அவங்க பசுவா இருந்த நினைவுகளை தான் அதிகமா வெளிப்படுத்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா, குரங்கோட நனவு நிலை ரொம்ப சஞ்சலமானது. அதிலிருந்து நேரா மனிதனோட சிக்கலான நனவு நிலைக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். இடையில ஒரு ஆழமான அமைதி தேவைப்படுது. அந்த அமைதியை வழங்குறது தான் பசுவோட நனவு நிலை. அதனால தான் இந்து மதத்துல ஆயிரக்கணக்கான வருஷமா பசுவை மாதா அப்படின்னு சொல்றாங்க. அது வெறும் நம்பிக்கை கிடையாது, ஒரு உளவியல் குறியீடு. வாவ்! மனிதன் பசுவோட அமைதியிலிருந்து வந்தான் அப்படிங்கிற பார்வை டார்வின் கோட்பாட்டை விட ரொம்பவே ஆழமானதா தோணுது. சரி, இந்த ஹிப்னாட்டிசம், மறுபிறவி, இது பத்தி இவ்ளோ உண்மைகள் இருக்கும்போது ஏன் இது உலகெங்கிலும் பரவலா ஏத்துக்கப்படல? குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல இதை ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்களே, ஏன்? இதுல ஒரு பெரிய அரசியல் மற்றும் வரலாற்று பின்னணி இருக்குன்னு இந்த ஆவணங்கள்ல சொல்லப்படுது. இதை நாம ஒரு நடுநிலையான பார்வையில தான் பார்க்கணும். குறிப்பா கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் போன்ற மதங்களோட அடிப்படை கட்டமைப்பே மனிதனுக்கு ஒரே ஒரு பிறவிதான் உண்டு அப்படிங்கிறது தான். ஆமா, அந்த ஒரு பிறவியில சேர பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி இறுதி தீர்ப்பு நாள்ல சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும் அப்படிங்கிறது தானே அவங்க தத்துவம். சரியா சொன்னீங்க. அப்போ ஹிப்னாட்டிசம் மூலமா மறுபிறவி அப்படிங்கறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டா என்னாகும்?
அந்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும் இல்லையா? ஓ, மறுபிறவி உண்மைனா ஸ்வர்க நரகம் அப்படிங்கிற பயம் போயிடும். அதுதான் விஷயம். அந்த பயம் போயிட்டா மத நிறுவனங்களோட அதிகாரம் குறைஞ்சிடும். அதனால தான் ஐரோப்பாவுல இடைக்காலத்துல ஒரு பெரிய இருண்ட அத்தியாயம் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான பெண்கள் சூனியக்காரிகள்னு முத்திரை குத்தப்பட்டு உசுரோட எரிக்கப்பட்டாங்க. அந்த சூனியக்காரிகள், அதாவது விச்சஸ், அவங்க உண்மையிலே யாரு? அங்க மந்திரவாதிகளோ சூனியம் வைக்கிறவங்களும் கிடையாது. அவங்க ஹிப்னோட்டிசம் மூலமா கடந்த கால பிறப்புகளை அறியிற கலைய கத்துக்கிட்ட பெண்கள். மனதோட ஆழங்களை அறிஞ்சவங்க. இது மதத்தோட அடிப்படைக்கே ஆபத்து நினைச்சதால தான் அவங்க எரிக்கப்பட்டாங்க. அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. இது ரொம்பவே வருத்தமான ஒரு வரலாறு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆவணத்துக்காக அந்த புத்தகங்கள்ல ஒவ்வொரு பிரதி மட்டும் வாட்டிக்கன் நூலகத்தோட ரகசிய நிலவரைகள்ல இன்னிக்கும் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. கார்டினல் அந்தஸ்துல இருக்கிற ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் அங்க போகவே அனுமதி இருக்குன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப நடுநிலையா பதிவு செய்யுது. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் எப்படி திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாட்டிக்கன் ரகசியங்கள், 7 நிலைகள், கடந்த கால நினைவுகள், இதையெல்லாம் தோண்டி எடுக்கிறதால இன்னைக்கு நாம வாழ்ற இந்த சாதாரண வாழ்க்கைக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? அது ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஒரு காலத்துல பசுவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என் ஆபீஸ் டென்ஷனோ இல்ல குடும்ப பிரச்சனையோ தீர்ந்துடுமா என்ன? நிச்சயமா தீரும். அதுக்கான விடைய புத்தரோட வாழ்வுல நடந்த ஒரு நிகழ்வு ரொம்ப அழகா விளக்குது. மனிதர்கள் ஏன் ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுல பதில் இருக்கு. புத்தர்கிட்ட ஒரு இளைஞன் ஆசையா சந்நியாசம் வாங்குறான். ஆனா கொஞ்ச நாள்லயே அவனுக்கு அது கஷ்டமா தோணுது. அதிகாலையில எழுந்திருக்கணும், பிச்சை எடுக்கணும், தியானம் பண்ணணும். ஆமா, அதெல்லாம் அவனுக்கு சலிப்பை ஏற்படுத்துது. என்னை விட்டுடுங்க, நான் என் பழைய வாழ்க்கைக்கே போறேன்னு ஓட பாக்குறான். இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. நம்மள பல பேர் ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வாரம் இருக்கிற ஆர்வம் அப்புறம் காணாம போயிடும். அதேதான். அப்ப புத்தர் அவனை ரொம்ப அமைதியா கூப்பிட்டு ஹிப்னாட்டிசம், அதாவது ஜாதி ஸ்மரன் மூலமா அவனோட முந்தைய பிறவிகளுக்கு கூட்டிட்டு போறார். அங்க அந்த சீனனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கடந்த 5 பிறவிகளாகவே அவன் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு குரு கிட்ட சந்நியாசம் வாங்குறதும் அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாதி வழியில ஓடுறதுமா ஒரு சுழற்சியில ஒரு சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதா அவன் கண்கூடா பாக்குறான். அடக்கடவுளே, 5 பிறவியா ஒரே தப்பே திரும்ப திரும்ப செஞ்சிருக்கான். ஆமா, ஏன்னா அவனோட நனவு மனசுக்கு போன பிறவில பண்ண தவறு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த முட்டாள்தனமான சுழற்சியை அவன் உணர்ந்த மறுகணமே அவனுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு வருது. இன்னும் எத்தனை பிறவிதான் இப்படியே நான் வீணாக்குவது அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள ஒரு நெருப்பா எரியுது. அடுத்த செகண்டே அந்த சுழற்சி உடையுது. அவன் ஞானமடைகிறான். வாவ், இதே மாதிரி மகாவீரர் வாழ்வுலயும் ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு குறிப்புகள் இருக்காமே. ஆமா, ஒரு பெரிய ராஜ்யத்தோட இளவரசன் மகாவீரரோட போதனைகள்ல ஈர்க்கப்பட்டு பதவியெல்லாம் விட்டுட்டு சன்னியாசி ஆகுறான். மகாவீரரோட கூட்டத்துல அப்போ 10,000 பேர் இருந்தாங்க. அந்த இளவரசனுக்கு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு வாசல்ல செருப்பு வைக்கிற இடத்துல தான் கொஞ்சம் இடம் கிடைக்குது. ராஜபோகமா வாழ்ந்தவனுக்கு இது ரொம்ப பெரிய அவமானமாச்சே. அதான் அவனோட ஈகோ பயங்கரமா அடிபடுது. ரொம்ப கோவத்தோட காலையில எழுந்த உடனே இந்த சன்னியாசத்தை தூக்கி போட்டுட்டு அரண்மனைக்கே போயிடணும்னு ராத்திரி பூரா குதிச்சுட்டு இருக்கான். அவனோட கோபத்துல நியாயம் இருக்கிற மாதிரி தானே தோணுது. ஆனா மகாவீரர் அவனோட மன ஓட்டத்தை உணர்ந்து அவன்கிட்ட போய் அவனோட முந்தைய 3 பிறவிகளை காட்டுறாரு. அந்த 3 பிறவிகள்லயுமே அவன் ஞானம் அடைகிற வாய்ப்போட உச்சத்துக்கு வந்துட்டான். ஆனா இதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைக்காக, ஒரு சின்ன அசௌகரியத்துக்காக அந்த பெரிய வாய்ப்பை அவன் நழுவ விட்டதை அவன் நேரடியா பார்க்கறான். ஓ, 3 பிறவியா அதே ஈகோ பிரச்சனை. ஆமா. அப்போ மகாவீரர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு போர்வீரன், திரும்ப திரும்ப இந்த சின்ன விஷயங்களுக்காக உன்னை நீயே அவமானப்படுத்திக்காத, இந்த சுழற்சிய இப்போதே உட அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த உடனே அந்த இளவரசனோட எண்ணம் முற்றிலுமா மாறிடுது. இது அப்படியே நம்மளோட இன்றைய வாழ்வியலோட ஒப்பிட்டு பாருங்களேன். நம்மள பல பேரும் இந்த மாதிரி நச்சு சுழற்சிகள்ல, டாக்ஸிக் சைக்கிள்ஸ்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் இல்லையா? ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வருவோம். ஆனா திரும்பவும் அதே மாதிரி குணம் இருக்கிற இன்னொரு நபர்கிட்ட போய் ஏமாறுவோம். எக்ஸாக்ட்லி. இல்லைனா ஒரு வேலையில கோவப்பட்டு ரிசைன் பண்ணுவோம். அடுத்த வேலையிலயும் அதே கோவத்தால பிரச்சனை வரும். நம்மளோட இந்த அறியாமையோட சுழற்சிய நாம முழுமையா உணரும்போது தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான உண்மையான விடுதலை நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத இந்த நிகழ்வுகள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. 100% உண்மை.
சரி, இதுவரைக்கும் நாம மனிதர்கள் அப்புறம் விலங்குகளோட நினைவுகளை பத்தி பேசணும். ஆனா மனித மனம் மட்டும்தான் நினைவுகளை சேமிச்சு வைக்குமா? இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மற்ற உயிர்களும், ஏன் உயிரற்றவைன்னு நாம நினைக்கிற பொருட்களும் கூட நினைவுகளை தாங்கி நிக்குமா? இது ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா நான் ஒரு பழைய கோவிலுக்கோ இல்ல ஒரு சர்ச்சுக்கோ போகும்போது சில நேரங்கள்ல ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். சில வரலாற்று இடங்கள்ல ஒரு பாரம் தோணும். இடங்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கா என்ன? ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்கு. அத நாம அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புத்தர் ஞானமடைந்த புத்தகையா, அதே மாதிரி தத்துவஞானி சாக்ரட்டிஸ் வாழ்ந்த டெல்ஃபி, இந்த மாதிரி இடங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த ஞானிகளோட அதிர்வுகளை தன்னுள் ரொம்ப பத்திரமா சேமிச்சு வச்சிருக்கு. ஓ, அந்த இடங்கள்லயே அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே பதிவாகி இருக்கா? ஆமா. குறிப்பா புத்தரோட போதி மரம் பத்தி ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லாரு. எல்லா மரங்களை விட போதி மரத்துக்கு ஒரு வித ஜீனியஸ் தன்மை இருக்காம். ஒரு நிமிஷம், மரத்துக்கு ஜீனியஸ் தன்மை இருக்கா? மனிதர்கள் மாதிரி மரத்துக்கு மூளையோ நரம்போ கிடையாதே, அது எப்படி ஒரு மரம் அறிவாளியா இருக்க முடியும்? இங்க ஜீனியஸ் அப்படிங்கிறது கணக்கு போடுற அறிவை குறிக்கல. அது உள்வாங்கும் திறன், அதாவது ரிசெப்டிவிட்டி. உலகத்திலேயே ரொம்ப சென்சிட்டிவான உணர்திறன் மிக்க மரங்கள்ல போதி மரமும் ஒன்னு. அதனாலதான் புத்தர் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார். இது வெறும் ஒரு ஆன்மீக கதையா இல்ல அறிவியல் பூர்வமா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அறிவியல் பூர்வமாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாவரங்களுக்கு உணர்வுகள் உண்டு அப்படிங்கறத நிரூபிக்க கிளீவ் பாக்ஸ்டர் அப்படிங்கிற விஞ்ஞானியோட பரிசோதனைகள் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். அந்த பரிசோதனையில அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க? விஞ்ஞானிகள் ஒரு செடியோட இலைகள்ல ஒரு கார்டியோகிராம் கருவியை பொருத்துனாங்க. அந்த அறைக்குள்ள ஒரு தோட்டக்காரன் கோடாரியோட அந்த மரத்தை வெட்ட வருவான்னு விஞ்ஞானி தான் மனசுக்குள்ள நினைச்ச அடுத்த செகண்டே அந்த செடியோட வரைபடம் கிராஃப் வந்து பயத்துல நடுங்குற மாதிரி ரொம்ப வேகமா ஏறி இறங்குச்சு. வாவ், தோட்டக்காரன் பக்கத்துல கூட வரலையா? வரல, ஆனா அந்த எண்ணத்தை அது பிடிச்சிடுச்சு. அதே தோட்டக்காரன் தண்ணி ஊத்த வர்றத பார்த்தா அந்த வரைபடம் ரொம்ப அமைதியா மாறிடுச்சு. மரங்கள், கற்கள், பூமி எல்லாமே உயிரோட்டம் உள்ளவைதான். அவை மனிதர்களை விட ரொம்ப சென்சிட்டிவானவை. தங்களை சுத்தி நடக்கிற அதிர்வுகளை அப்படியே பதிவு செய்யக்கூடியவை. அப்போ ஞானிகள் பயன்படுத்தின பொருட்கள், அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாமே அந்த ஆற்றலை தன்னுள் ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குமா? நிச்சயமா. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அதனாலதான் திபெத்துல இருக்கிற பொட்டாலா அரண்மனையோட ரகசிய நிலவறையில தங்கத்தால் முலாம் பூசப்பட்ட 99 ஞானிகளோட உடல்களை திபெத்தியர்கள் இன்னைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. ஹோ, கம்யூனிஸ்டுகளோட படையெடுப்புல இருந்து அது ரொம்ப ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த உடல்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த தியானத்தோட அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. பக்கத்துல போறவங்களுக்கு அந்த அமைதியான ஆற்றல் அப்படியே கடத்தப்படுது. நீங்க டெல்ஃபி பத்தி குறிப்பிட்டீங்களே, அந்த இடத்துக்கும் சாக்ரட்டிஸுக்கும் என்ன தொடர்பு? டெல்ஃபி ஆரக்கிள் அப்படிங்கிறது பண்டைய கிரீக்கத்துல ஒரு பெரிய ஞானப்பள்ளியா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பூசாரி பெண் ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து குறி சொல்லுவா. ஒரு முறை அவ சாக்ரட்டிஸ் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு அறிவிக்கிறா. ஓகே, அப்புறம்? சாக்ரட்டிஸோட நண்பர்கள் ஓடி போய் அவர்கிட்ட இத சொல்றாங்க. ஆனா சாக்ரட்டிஸ் அதை கேட்டுட்டு புன்னகைச்சுக்கிட்டே, அந்த ஆரக்கிள் பொய் சொல்லுது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி அதை மறுக்கிறாரு. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. உலகமே கொண்டாடுற ஒரு அறிவாளி தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரு. நண்பர்கள் ரொம்ப குழப்பத்தோட திரும்பி போய் அந்த பூசாரி பெண் கிட்ட சாக்ரட்டிஸ் சொன்னதை கேக்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப அழகா சிரிக்கிறா. அதனாலதான் அவர் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளின்னு நான் சொன்னேன். முட்டாள்கள் மட்டும்தான் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு மார்த்தட்டிக்குவாங்க. உண்மையான ஞானிக்கு தான் இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம் புரியும். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கு முன்னாடி தான் கத்துக்கிட்டது ஒண்ணுமே இல்லைன்னு அவர் உணர்ந்திருக்காரு. அந்த பணிவுதான் அவரோட உண்மையான ஞானம்னு அவ சொல்றா. எவ்வளவு ஆழமான அற்புதமான விளக்கம். ஆனா இன்னைக்கு நாம் இந்த புத்தகையா டெல்ஃபி மாதிரி இடங்களை வெறும் சுற்றுலா தலங்களா தானே பாக்குறோம். ஒரு கேமராவை எடுத்துட்டு போய் செல்ஃபி எடுக்கிறதோட முடிஞ்சிடுது. அதுதான் நவீன மனிதனோட ஒரு மிகப்பெரிய சோகமே. இப்படிப்பட்ட புனித இடங்கள் வெறும் கேமராக்களோட வர்ற சுற்றுலா பயணிகளுக்கானது கிடையாது. அங்க போய் போட்டோ எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அந்த இடத்தோட அமைதிய தன்னுள் உள்வாங்க தெரிஞ்சவங்களுக்கான இடங்கள் அது. ஆமா, நாம இயற்கையை வெறும் ஜட பொருள்னோ நாம பயன்படுத்திக்கிற வளங்கள்னும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இந்த மரங்கள் மற்றும் கற்களோட அதிர்வுகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா. இது எனக்குள்ள ஒரு பெரிய திறவுகோல் மாதிரி செயல்படுது.
நாம இந்த பிரபஞ்சத்தை எவ்வளவு மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்ப நல்லா புரியுது. இந்த ஆழமான அலசலோட முடிவா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். நாம வெறும் இந்த ஒரு பிறவியோட சில வருஷ நினைவுகளை மட்டும் சுமந்து திரியிற சாதாரண மனிதர்கள் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பல மில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சியையும், விலங்குகளோட உள்ளுணர்வையும், மரங்கள் மற்றும் கற்களோட அமைதியையும் கூட நமக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற நடமாடும் நூலகங்கள் நாம. நமக்குள்ள இருக்கிற இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை உணராம, நம்ம மனசோட ஒரு சின்ன ஜன்னல் வழியா உலகத்தை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நாம இன்னும் தூங்கிட்டு இருக்கோமா? அந்த சுழற்சியை நாம எப்ப உடைக்க போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதே என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.